Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulihil Kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம்மரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறி என் உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا رب العالمين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்கள் நிறைந்த மாதமான சிறப்புமிக்க நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரஜபுடைய மாதத்திலே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்துள்ளான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த ரஜபுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறையை பார்த்ததும் இந்த துஆவை தன்னுடைய தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்பதாக கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய பிறையையும் ஷாபானுடைய பிறையையும் எங்களுக்கு பரக்கத்தாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. மேலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான் என்னும் ஒரு அரும் பொக்கிஷத்தை, நன்மையின் கேந்திரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்பதாக ரஜபுடைய முதல் பிறையிலிருந்தே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், துஆ ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் இந்த துஆ, ரஜபு ஷாபானை அடைந்து விட்டோம், ரமலானை அடையவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளி. ரஜபு ஷாபானிலே இருந்தார், ஆனால் ரமலானிலே இல்லாமல் மௌத் வந்துவிட்டால் நஷ்டவாளி. எனவே ரஜபையும் ஷாபானையும் அந்த ஆண்டிற்கான பரக்கத்தை பெறக்கூடிய துஆ செய்யுங்கள். ரமலானை அடைந்து மேலும் அதிக நன்மைகளை உங்களுடைய சேரத்தில் ஏற்றிவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, அப்போ ரமலான் மாதத்திற்கு நாம் எப்படி சிறப்புகளை கூறுவோமோ அதுபோன்று இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த ரஜபுடைய மாதத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. ஏராளமான சிறப்புகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை குறித்து கூறி காட்டினார்கள். கௌலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜபு ஷஹருல்லாஹ் வ ஷஅபான் ஷஹ்ரி வ ரமலான் ஷஹர் உம்மத்தி என்பதாக கூறினார்கள். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, அது எனது மாதமாக இருக்கிறது. மேலும் ரமலான் இந்த உம்மத்திற்குரிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அருமையானவர்களே, இதற்கு என்ன அர்த்தம்? இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்திலே அல்லாஹ் அடியாள் மீது அதிகமான பாவ மன்னிப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றான். எனவே நாம் இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்து பாவ மன்னிப்புகள் அதிகமாக வரக்கூடிய நாட்கள், நேரங்கள், காலங்கள் இருக்கிறது. எனவே அதிகமாக தௌபாவிலே இருந்து நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கு இந்த பரிசுத்தம்? இந்த 2 மாதத்தையும் நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ரமலானிலே நாம் நுழைய வேண்டும். இந்த 2 மாதத்தையும் ரமலானில் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னோட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த ரஜப் ஷாபான்.
இந்த ரஜபு ஷாபானிலே ஏராளமான நன்மைகள் பொருந்திய இரவுகளும் வருகிறது. மேராஜுடைய இரவு, பராத்துடைய இரவு என்பதாக நன்மை பொருந்திய பல வணக்கம் புரியக்கூடிய இரவுகளும் இந்த மாதங்களில் தான் வருகிறது. எனவே அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ரஜபு ஷஹருல்லா வ ஷஅபான் ஷஹரி வ ரமலான ஷஹர உம்மத்தி என்பதாக கூறினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரஜப மாதத்துடைய பெயர், இந்த பெயரை வைத்து உலமாக்கள் அதற்கான விரிவுரை எழுதுகிறார்கள். ரஜப் என்றால் என்ன? ரஜப் மாதத்தின் வேறு பெயர்களும் அது அர்த்தங்கள் இருக்கு. ரஜப் என்பது தர்ஜீப். தர்ஜீப் என்ற அந்த மூல சொல்லிருந்து வெளியாகிறது. தர்ஜீப் என்றால் என்ன? மரியாதை செய்தல், கண்ணியம் செய்தல் என்பது அதனுடைய பொருளாகும். இதற்கு அல் அஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதாவது வேகமான நீரோட்டம் என்ற ஒரு பேரும் உண்டு. ஏனென்றால் இந்த முபாரக்கான மாதத்தில் தான் அல்லாஹுடைய அருள் அடியாரின் மீது வேகமான நீரோட்டத்தை போன்று அந்த அருள்களும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த கால நேரங்களும் வருவதின் காரணமாக இதனுடைய ரஜப் என்ற பெயரிலே அது கண்ணியமும் அது பாவ மன்னிப்பிற்குரிய மாதம் என்பதாக உலமாக்கள் தஃசீர்களிலே விளக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த ரஜப் மாதத்திலே நாம் எவ்வளவு அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் கூறுகிறார்கள், ஷஹரே ரஜம். ரஜம் என்று சொன்னால் ஷைத்தானை கல்லெடுத்த எறிவது. அதாவது முஸ்லிம்களுக்கு நோவினை தரக்கூடிய ஷைத்தான் கல்லெடுத்து எரியப்படக்கூடிய ஒரு கால நேரமும் இதில் தான் இருக்கு. அதாவது அவனுடைய தீண்டுதல் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்திலிருந்து ஒரு அடியானுடைய அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது ரஜபு ஷாபான்ல குறையும், ரமலான்ல அவன் கட்டி போடப்படுவான். எனவே நாம் அமல் செய்வதற்கு நம்மளுடைய உள்ளத்தையும் வணக்கங்களில் நம் உடலையும் ஈடுபடுத்துவதற்கு நம் ஆன்மாவை தயார்படுத்துவதற்கு சிறந்த உகந்த மாதம் என்பதாக ஷஹ்ரே ரஜம் என்ற பெயரை வைத்து ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இப்படியாக இதனுடைய பெயருடைய விளக்கமே நாம் விரிவாக பார்த்து கொண்டே செல்லலாம். பாருங்க, ரஜப் என்று சொன்னால் ரா ஜீம் பா 3 எழுத்து இருக்கு. இந்த 3க்கும் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ரா என்ற எழுத்து எதை குறிக்கிறது? ரா ரஜப் என்பதில் ரா என்பது ரஹமத்தையும், ஜீம் என்பது அடியானுடைய குற்றத்தையும், பா என்பது அல்லாஹுடைய மன்னிப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தனது அடியானின் பாவத்தை தனது ரஹமத்தை கொண்டு மன்னிக்கக்கூடிய மாதம். எனவே இது ரஜபு மாதம் என்பதாக சில உலமாக்கள் தஃசீரிலே கொண்டு வருகிறார்கள். எனவே அருமையானவர்களே, அப்பேற்பட்ட மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் அதிகமாக தௌபாவில் ஈடுபட வேண்டும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் வணக்கங்களை நாம் நம்மளை செலுத்த வேண்டும், அந்த பாதையிலே வேகமாக பயணிக்க வேண்டும் என்பதையும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புனிதம் இருக்கு. எப்படி? நபிமார்களுக்கெல்லாம் மிக உன்னதமான நபிமார்களே முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. சில நபிமார்களை அல்லாஹ் மிக உயர்வாக பேசுவான். நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இப்ராஹிம் நபியை பற்றி, யாக்கூப் நபியை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அடிக்கடி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். ஏன்? அல்லாஹ் மற்ற ஏனைய நபிமார்களை காட்டிலும் குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றி பேசுகிறார். இவர்களை சிறப்புற செய்தேன் என்பதாக குர்ஆனிலே கூறுகிறார். அதே போன்று வாரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாரங்களின் தலைவன் என்பதாக வெள்ளிக்கிழமையை நாம் கூறுகிறோம். அதே போன்றுதான் மாதங்களிலே மிக சிறந்த மாதம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ரஜபு, ஷாபான், ரமலான். அடுத்து நம்ம அந்த துல்ஹஜ் ஆகிய மாதங்கள் மற்ற ஏனைய மாதங்களை காட்டிலும் மிக சிறந்த மாதம். எனவே அருமையானவர்களே, இந்த நாட்கள் எல்லாம் ஏன் சிறப்புற்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அந்த நாட்களில் அதிகமாக இபாதத்துகளிலும் அமல்களிலும் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மாதங்களில் மிக கண்ணியமான மாதங்களில் மிக கண்ணிய மாதம் என்பதாக 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதிலே ரஜப் ஒரு மாதம். இந்த 4
புனிதமிக்க மாதங்களில் போர் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே அரபுலகத்திலே அவர்கள் இருந்த மூட நம்பிக்கை இருந்த போதிலுமே அந்த 4 மாதங்கள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள். நேற்று வரைக்கும் சண்டை பகை இருந்துகிட்டே இருக்கும். அதுல 4 பேர் இங்க கொள்றது, இங்க 10 பேர் அங்க கொள்றது. ரஜபு பிறந்துருச்சா நிறுத்திடுவாங்க, பேசிக்கலாம், இந்த அந்த அந்த புனிதமிக்க மாதம் முடியட்டும், சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். இப்படி என்பதாக அந்த மூட நம்பிக்கைகள் ஷிர்க்குகள் அண்டி போய் மண்டி போயிருந்த அந்த அரபுகளிடத்திலே அந்த புனிதமிக்க மாதங்களை பேணி அந்த நாட்களிலே இவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இப்படி 4 மாதங்கள் இவர்களுக்கு நான் புனிதப்படுத்தியதும் ஒரு வகையில் என்னது, இவர்களுக்கு ரஹமத் என்பதாக. என்ன காரணம்? அந்த 4 மாதம் மட்டும்தான் சண்டடிக்காம இருப்பாங்க. அந்த 4 மாதம் அல்லாத மற்ற மாதங்கள்ல ஒரு கோத்திரத்துக்காரி இன்னொரு கோத்திரத்தை கிராஸ் பண்ணி போயிட முடியாது. ஏன்? ஒரு ஜென்ம பகை இருக்கும், ஏதாச்சும் ஒரு கொலை பணி அங்க இருக்கும். அவங்க போனான்னு சொன்னா அந்த கூட்டத்தையே அங்க அந்த என்ன செஞ்சிருவாங்க, கத்தலை செஞ்சிருவாங்க. ஒரு வியாபாரத்துக்கு தன்னுடைய அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியாது. இப்படியாக இவருடைய மனங்கள் எல்லாம் குரோதத்தாலும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தாலும் நிரம்பி இருக்கிற நேரத்துல இவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல தான் தைரியமா யாரும் கொள்ளடிக்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, போருக்கு வர மாட்டாங்க என்பதாக இன்று 4 மாதம் மட்டும்தான் இவர்கள் வியாபாரத்திற்காக பயன்படுத்துவாங்க. தன்னுடைய மக்கா நகரத்திலிருந்து ஷாம் தேசம் பயணம் செய்வார்கள். மக்கானமா நகரத்திலிருந்து இந்த பக்கம் யமன் ஓமன் தேசங்களுக்கு பயணம் செய்வார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் அந்த புனிதமிக்க மாதங்களால் இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நன்மைகள். கண்ணியமானவர்களே, அப்ப நம்ம இந்த இதனால் அவர்கள் எவ்வளவு பலனடைந்தார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு இன்னும் நம் தனிப்பட்ட முறையில் ஒரு அடியானுக்கு இந்த மாதத்திலே எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 12 ஆகும். இவ்வாறே வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றின் 4 மாதங்கள் சிறப்புற்றவை, இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே இவற்றில் நீங்கள் போர் புரிந்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம். எனினும் இணை வைத்து வணங்குபவர்கள் எவரேனும் அம்மாதங்களில் உங்களுடன் போர் புரிந்தால் அவ்வாறு நீங்களும் அவருடன் அனைவருடனும் அம்மாதங்களில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இறை அச்சமுடையோர் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே அருமையானவர், என்ன புரிகிறது? இந்த 4 மாதங்கள் மிக புனிதமிக்கது. இந்த 4 மாதங்கள் அடியானின் மீது அல்லாஹ் அருள் செய்ய தயாராகிவிட்டான். எனவே நாமும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நேரத்தை காலத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்தை வந்துவிட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். மிக அதிகமாக. ஏனென்று சொன்னால் ரமலானுடைய பயிற்சி, ரமலானிலே 5 வேளை தொழக்கூடிய நபராக இருக்க வேண்டும், நோன்பை நோக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும், காலை மாலை குர்ஆனை ஓதக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அந்த மனதை கட்டுப்படுத்த அந்நாளிலே பகலிலே ஏதேனும் உணவை தெரியாமல் அறிந்து விடாமல் இருப்பதற்காக இந்த மாதத்திலிருந்தே அந்த மற்ற நஃபிலான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே வந்தோம் சொன்னா நோன்பு வைத்து இந்த 5 வேளை தொழுகையிலும் அங்கு பலனளிக்கும். கரெக்டா ரமலான் 1 வந்துருச்சு, மனசுல ஒரு ஆசை இருக்கு எல்லாத்துக்குமே, இந்த ரமலான் மாசம் முழுக்க என்ன செஞ்சிடலாம், ஒரு நேரம் கூட தொழுக மிஸ் ஆகாம கலா ஆகாம தொழுகலாம் என்பதாக என்ன வரும், உள்ளத்திலே வரும். ஆனால் அந்த முதல் தினத்தில் நீங்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும், 3 வக்து கிடைக்கும், 2 வக்து கிடைக்கும். அப்படியே ஒரு 4 நாள் நீங்க பழகினாதான் அந்த 2-3 வக்துமே முதல் ஸ்டாண்டா நிற்கும். அதுலேயும் ஒரு தோய்வு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அதுல இருந்து 3 வக்துங்கிறது 2 ஆயிரும், இன்னும் தோய்வு ஏற்பட்டா 2ங்கிறது 1 ஆயிரும். கடைசியில் என்ன ஆயிரும், அந்த நோன்பு திறக்கிற நேரம் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு மகரிப் மட்டும் தொழக்கூடிய ஆளாக தான் இருப்போம் அந்த மாசத்திலே. இதை இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியில் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக தான் 5 வேளை தொழுகையிலுமே இந்த ரஜபிலே முயற்சி பண்ணினால், அது ஷாபானிலும் தொடர்ந்தால் ரமலானில் முழுமையாக 5 வக்து தொழக்கூடிய நபராக நாம் மாறிவிடுவோம். எனவே இது பயிற்சிக்கான காலம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத் செய்ததை வைத்து சஹாபாக்கள் கூறுகிறார்கள்.
அருமையானவர்களே பாருங்க, இந்த ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தான பல இரவுகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பல இரவுகள். அதில் முதலாவதாக ரஜபுடைய முதலாம் பிறையுடைய இரவுக்கே ரொம்ப பரக்கத்தானது. இந்த வருடம் நம்ம அதை கடந்துட்டோம். அடுத்த வருடம் நம் ஞாபகம் வைத்து அதை அமல் செய்ய வேண்டும். பாருங்க, ரஜபுடைய பிறை 1 பார்த்து யார் நோன்பு வைப்போமோ கடந்த வருடத்துடைய 2 பாவம் என்பதாகவும், சில ஹதீஸ்களில் 3 பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸ் வருகிறது. அப்ப இந்த ரஜபுடைய மாதத்திலே 5 முக்கியமான இரவுகள். அதில் முதலாவது அந்த பிறையை பார்க்கக்கூடிய முதல் நாள், இது பரக்கத் மிகுந்த ஒரு இரவாகும். அடுத்து ரஜபுடைய 15, ஷாபானுடைய, அதாவது ஷாபான் மாதத்துடைய 15, ரஜபு, ஷாபான், ரமலான், இந்த 3 எத்தனை முக்கியமான இரவுகள் வருகிறது என்பதை மட்டும் பட்டியலை பார்ப்போம். ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவை நாம் அமல் செய்கிறோம். பராத் என்று சொன்னால் நீங்குவது. இதை விட்டு நரகவாசிகள், நரகத்தை விட்டு அல்லாஹ் சிலரை மன்னித்து சொர்க்கத்தில் போடுகிறான் என்பதாக வருகிறது. அடுத்தபடியாக 3வது இரவு. இந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி கிடைப்பட்ட இரவிற்கே ரொம்ப பரக்கத்தானது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அந்த வியாழன் வெள்ளி அந்த இரவை காட்டிலும் இந்த ரஜபு, ஷாபான், ரமலானிலே வரக்கூடிய இரவு மிக பரக்கானத்தானது. எனவே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 4வது நோன்பு பெருநாளின் பிறையுடைய இரவு, இது மிக சிறப்பானது. 5வது ஹஜ்ஜு பெருநாளின் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாளுடைய இரவு மிக சிறப்பானது. எனவே அருமையானவர்களே, இதெல்லாம் இந்த அடியார்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இரவுகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். காரணம் என்ன? அந்த இரவிலே அவர் ஒரு நேரம் ஒரு தொழுகை தொழுது அவர் ஒரு இபாதத் செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அவருக்கான முழு நன்மைகளை கொடுத்து, அதாவது 2 வருட 1 வருட பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த சின்ன சின்ன அமலின் மூலியமாக எல்லா அவருடைய அந்த சரி செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்து அடியானை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ஆசை. ஒரு கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் ஏதோ தப்பு பண்றாரு. அந்த முதலாளி அவருக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அவர் அந்த முதலாளியுடைய பெரிய மனசு, அது அப்படித்தானே பார்க்கப்படும். அதே போலதான் இது முதலாளி எஜமானன் அல்ல, இவன் படைப்பாளன். அவன் நினைத்தால் நாடினால் நடந்துகிட்டு இருக்கலாம், நாடிட்டு அப்படியே மறைஞ்சு கூட போயிடலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரப்பு, அவ்வளவு சக்தி பெற்ற ஒரு முதலாளி, நாம் இந்த அடியார்களாகிய நாம் தெரிந்தோ தெரியாமலே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தன் பக்கம் வந்துவிட மாட்டானா என்பதாக இந்த 3 மாதங்களில் பல பரக்கத்தான இரவுகளை கொடுத்து அதிலே பல நேரங்களில் நீங்கள் அவங்களுக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, அதை நாம் எவ்வளவு அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பாருங்க, ரஜபுடைய அதான் முதலாவதுல நம்ம நோன்பு வைக்கணும். அதேபடிய ஷாபானுடைய 15வது பராத்துடைய இரவில் இபாதத்தும் பகலில் நோன்பும் நோக்க வேண்டும். அதே போல 2 பெருநாட்கள் இரவுகள்ல நோன்பு பெருநாளின் பிறை இரவு மற்றும் ஹஜ்ஜு பெருநாள், அதாவது துல்ஹஜ் 9க்கும் 10க்கும் இடைப்பட்ட இரவு, அதாவது இரவுகளில் இபாதத் செய்வதும் பகலில் நோன்பு நோக்காமல் இருப்பதுமாகவும் 2 பெருநாள் தினங்களில் நோன்பு நோற்பது கூடாது. அந்த நேரம் கூடாது. ஆனால் வணக்கத்துக்குரிய இந்த மாதங்களில் வரக்கூடிய சில வணக்கங்களை மட்டும் அப்படியே ஒரு லிஸ்ட் பண்றாங்க. நான் படிக்கிறேன், கேட்டுக்குங்க. அடுத்து ஆஷுராவுடைய இரவு, அதாவது முஹர்ரம் 10வது இரவு, இரவில் இபாதத்தும் பகலில் நோன்பு நோற்பதும் மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறையாகும். அருமையானவர்களே, இந்த ரஜபு, ஷாபான், ரமலான் இது போன்ற மாதங்களை நாம் வரக்கூடிய இந்த இரவுகளை அதிகமாக இபாதத்துகளை பயன்படுத்த வேண்டும். ஏன் இது எல்லாம் நாம் இந்த விஷயங்களை கூறுகிறோம் என்று சொன்னால், உள்ளத்திலே ஆசை வர வேண்டும், உள்ளத்திலே தேட்டம் வர வேண்டும். இந்த ரமலானுக்கு முன்பாக எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை வர வேண்டும். குறிப்பாக பாருங்க, ரமலான்ல நம்ம இங்கே பள்ளியில் பார்க்குற ஒரு பெரிய குறை என்னன்னு சொன்னால், தொழுகை கூட மக்கள் வந்துடுறாங்க, ஆனால் குர்ஆன் ஓதக்கூடிய சாத்தி கம்மியாக இருக்காங்க. அலமாரியில் ஒரு குர்ஆன் எடுத்து திறந்து ஓதுறோம், அப்படி எத்தனை பேர்த்த நம்ம பார்க்க முடியுது? அருமையானவர்களே, ஆசை வையுங்கள். நமது பள்ளி, நம்ம பள்ளியில் எப்பயுமே ஒரு 2 பேர் 3 பேர், அல்ல இந்த பக்கம் ஒரு ஜமாத், இந்த பக்கம் ஒரு 4 பேர் 5 பேர் குர்ஆன் ஓதி அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 4 பேர் தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை அந்த மூலையில் உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
இப்படியாக பள்ளிகள் இபாதத்துகளாக நிரம்பியிருந்தால்தான் மலக்குமார்களின் வருகையும் இந்த ஊருடைய செழிப்பும் ஏற்படும். இது எங்கேயே நாம் கூறுகிறோம், வரக்கூடிய ரமலானிலே ஆசை வைப்போம், ஏதோ அந்த சில இரவுகள் மட்டும் தங்கி அந்த அமல் செய்துவிட்டு செல்வதாக அல்ல, முழு ரமலானுமே இருந்து நாம் அமல் செய்ய வேண்டும். அப்ப இதற்கு இப்பயே பயிற்சி எடுக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, பேர்பட்ட பரக்கத்து மிக்க இந்த ரஜபுடைய இந்த மாதத்திலிருந்து ரமலானுக்காக நாம் எல்லாம் தயார் செய்வோம். ரமலானை முழுமையாக அமல் செய்யக்கூடிய, ரமலானை நம்முடைய ஆன்மாவிற்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக, அதில் உள்ள ஒவ்வொரு நேர நொடியையும் ஒவ்வொரு வக்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தம் பெற்ற அடியாராக கடக்கக்கூடிய பாக்கியத்தை இங்கிருந்தே நாம் நம்மளை தயார்படுத்தக்கூடிய அந்த நல்ல நசீபி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதங்க சுன்னத்துல்